New Children's Stories Day. Fun stories, moral lessons, and magical adventures. Subscribe now. Join our story. ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மீது மிகுந்த ஆர்வம். ஒரு நாள் அவன் நகரத்திற்குச் சென்று மிகவும் விலையுயர்ந்த ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி வந்தான். கிராமத்தில் யாரிடமும் அப்படிப்பட்ட போன் இல்லாததால் அனைவரும் குமாரை ஆச்சரியமாக பார்த்தனர். குமாரும் அதை பயன்படுத்தி பெருமையாக நடந்து கொண்டான். ஒரு நாள் கிராமத்தின் தேநீர் கடையில் அமர்ந்து இருந்தபோது குமார் தனது போனிடம் பேசத் தொடங்கினான். ஹே போன், நாளைக்கு மழை பெய்யுமா என்று கேட்டான். உடனே போன் வானிலை தகவலை காட்டியது. அதை பார்த்திருந்த கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அடடா, குமார் ஒரு மந்திரப் பெட்டியை வாங்கி வந்திருக்கிறான் போல் என்று ஒருவர் சொன்னார். சில நாட்களுக்குப் பிறகு கிராமத்தில் இந்த செய்தி பரவியது. மக்கள் தங்கள் பிரச்சினைகளை எடுத்துக்கொண்டு குமாரிடம் வர ஆரம்பித்தனர். என் மாடு எங்கே போயிருக்கிறது என்று ஒரு விவசாயி கேட்டார். குமார் கூகுளில் தேடி பார்த்துவிட்டு, அதை நான் கண்டுபிடிக்க முடியாது என்றான். ஆனால் விவசாயி நம்பவில்லை. உன் பெட்டிக்கு எல்லாம் தெரியும் என்று கேட்டேன் என்றார். மற்றொருவர் வந்து, என் மகன் எப்போது படிக்க ஆரம்பிப்பான் என்று கேட்டார். குமார் சிரித்துக்கொண்டு, அதற்கு எந்த ஆப்பும் இல்லை என்றான். ஒரு நாள் கிராமத் தலைவர் குமாரை அழைத்தார். உன் போன் எல்லாம் தெரியும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நமது கிராமத்தில் யார் இரவில் என் மாம்பழங்களை திருடுகிறார்கள் என்று கண்டுபிடி என்றார். குமார் சிக்கலில் மாட்டிக்கொண்டான். அன்று இரவு அவன் தனது போனை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குச் சென்றான். அங்கு ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து காத்திருந்தான். நள்ளிரவுகானது. திடீரென்று ஒரு நிழல் மரத்தின் அருகே வந்தது. குமார் உடனே தனது போனின் டார்ச் லைட்டை ஒளிரச் செய்தான். அங்கே நின்றிருந்தவர் கிராமத் தலைவரே! குமார் அதிர்ச்சியடைந்தான். தலைவரே, நீங்கள்தானா மாம்பழங்களை திருடியது என்று கேட்டான். தலைவர் வெட்கப்பட்டார். உண்மையைச் சொன்னால் என் வீட்டில் உள்ள குழந்தைகள் மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால் இரவில் யாருக்கும் தெரியாமல் எடுத்துச் சென்றேன் என்றார். அடுத்த நாள் முழு கிராமமும் இந்த விஷயத்தை அறிந்தது. ஒருவர் சிரித்துக்கொண்டு, குமாரின் போன் எல்லாவற்றையும் கண்டுபிடித்துவிட்டதே என்றார். மற்றொருவர், இனி நமக்கு காவல்துறை தேவையில்லை, குமாரும் அவன் போனும் போதும் என்றார். அனைவரும் பெரிதாகச் சிரித்தனர். அப்போது குமார் கூறினான், என் போன் புத்திசாலிதான். ஆனால் உண்மையை கண்டுபிடித்தது போன் இல்லை. நான் இரவு முழுவதும் தூங்காமல் காத்திருந்ததுதான். அதை கேட்ட மக்கள் இன்னும் அதிகமாகச் சிரித்தனர். அதன் பிறகு கிராமத்தில் யாரேனும் விசித்திரமான கேள்வி கேட்டால் அனைவரும் ஒரே வார்த்தையைச் சொல்வார்கள், குமாரின் போனிடம் கேளுங்கள். இதைக் கேட்டவுடன் கிராமம் முழுவதும் சிரிப்பால் நிரம்பிவிடும். முடிவு.